செஞ்சேன். நாங்க ரீசென்ட்டா இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டர் கேன்னா இந்த தண்ணி பாட்டில் சொல்லல. இந்த நம்ம சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கேன்னு சொல்லிட்டு இருக்கும். 25 லிட்டர் கேன் வந்து நம்ம கொண்டு வந்து வீடு போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த கேன் மூலமா வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்புட்றா தண்ணி கேன் தானடா, தண்ணி தானடா குடிக்கிறோம். இதில எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ அந்த தண்ணி கேன்கள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ கிளீன் பண்றாங்கன்றது ஒரு மேட்டர் இருக்கு. இன்னொன்னு அந்த தண்ணி கேன்களும் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கால உருவானது தான். ஸோ அத வந்துட்டு வெயில்ல போட்டு வைக்கிறது, கண்ட மேனிக்கு தூக்கி எறியறது, ஸோ அதில தண்ணி புடிச்சு ரொம்ப நாளா வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கேன்சர வந்துட்டு ஈஸியா வந்துட்டு மக்களுக்கு கடத்திரும்னு சொல்றாங்க. அதே மாரி மெட்ரோ சிட்டீஸ்ல முக்கியமா சென்னை, கோயம்புத்தூர் ஆர் பெங்களூர் இந்த மாரியான இதில வந்துட்டு இந்த தண்ணி கேன தவிர்க்கவே முடியாது. நம்ம நார்மலா குடிக்கிற தண்ணிய தவிர்த்து இந்த தண்ணி கேன் தான் வந்து நெறையா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்ப நான் பேசிக்கா தண்ணி கேன் பிசினஸே நான் தப்புன்னு சொல்ல வரல. வாங்குற இடத்த வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செக் பண்ணிட்டு ஃபைன் இவங்க